அடிக்கிற பால்ல வந்து ரவுண்டே சதுரம் சும்மா அந்த மாதிரி கை பயங்கரமா வாங்கிச்சு. இவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. என்ன வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு திருடங்க தான் நான் வராத மேட்சுக்கு என்ன கட்டுப்படுத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு நல்ல பிளேயரு, அதனால இவங்க பண்றாங்க. இவனோட தேவை டீமுக்கு தேவை. ஆமா பாருங்க, வில்லத்தனமான ரைடர் கூட தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஒரு MHS கிரிக்கெட் கேம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது. அண்டு வேகத்தனமான வில்லத்தனமான ஒரு ரவுடி தான் இவர். பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ரவுடி. மறக்கிறாரே ப்ரோ, மாடு கேப்லலாம் பூந்து போறாரு. இப்போ வந்து நம்ம மாங்காட்டில் காமாட்சி அம்மன் கோயில் பேக் சைடில் இருக்க ஒரு கிரவுண்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாம், பயங்கரமா இருக்கும். நான் உள்ள காமிக்கிறேன். நம்ம தான் ஃபர்ஸ்டே வரோம். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்தது வந்து நம்ம தான். லாஸ்டா வந்தது பாத்தீங்கன்னா இந்த குட்டிப்புலி டீம் தான். காய்ஸ், நம்ம இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். தரமான சுவையான ஒரு கிரவுண்டுக்கு தான் இப்போ வந்து நம்ம இறங்கியிருக்கோம். And Arctic Pandia. அண்ட் இன்னைக்கு போகிற மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போவோம். அண்ட் இப்போ வந்து டீம் டாஸ் போட்டுருவாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயங்கரமான பிளேயரு. போன வாட்டி வந்தப்போ இவர் பண்ண கேட்சை வந்து நான் தான் பிடிச்சேன். இவர் அடித்த பாலை பண்ண கேட்சா உடம்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த மாதிரி பிளேயர் இவர். இருக்கிறதுல பாடியாக ஹைட்டாக இருக்கிற ஒரே பிளேயர் இவர் தான். இருக்கிறதுல குள்ளமாக இருக்கிறது நம்ம கருணாம. இல்லை, நீங்கள் தான். ஸோ இருக்கிறதுல பயங்கரமான பிளேயர் வந்து நான் தான். அது வந்து சொல்லி ஆகணும். நான் அடிக்கிற பாலில் வந்து கிரவுண்டே சதுரம் சும்மா அந்த மாதிரி அடிப்பேன். போன வாட்டி வந்து என்னால் தான் ஒரு 30 ரன்னு வந்து டீமுக்கு கிடச்சிது. ஸோ அதனால எல்லாமே பொடிக்கிட்டு அங்கே நின்று ஒரு கேட்ச் அடித்தான். கேளுங்க, வந்துட்டு ஸ்லோவாக போட்ட பால் 2 அடித்தான். இதை விட ஒரு ஸ்பெஷலான பிளேயர் இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு இன்ஜுரி, அதனால அவர் வரல. அவர் பேர் வந்து பாஷா. ஆமாம், அவர் வந்து அவர் வந்து அரக்கோணத்துல இருந்து சென்னை வந்து பால் போடுவார். சென்னை வந்து திரும்ப அப்படியே காஞ்சிபுரத்துக்கு பஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல வந்து பந்து போடுவார். திருப்பி மதுரவாயில் பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கி கீழே வந்து பால் போடுவார். அந்த மாதிரி கையில இருந்து இப்படி போயிட்டு அப்படி வந்து பால் போடுவார். இப்போ வந்து ஸ்டெம்ப் செட் பண்ணிட்டாரு. நம்ம ஷாம் சார் நடந்து வர நடைய பார்த்தாலே சும்மா அந்த மாதிரி தெரிச்சிடும் கிரவுண்டு. போன மேட்ச் எப்படி நடந்தது சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேட்ச் பிடிச்ச சொன்னேன். அதை பத்தி ஷாம் இருக்க வேண்டியது உடம்புல பிரச்சனைன்றதால அது லைட்டா பிரச்சனை. அது முடிஞ்சிச்சு. இப்போ நான் பிளேயர் ஆயிட்டேன். விராட் கோலிக்கு அடுத்தது நான் தான். கைஸ், நம்ம வந்து இப்போ யார் கூட இருக்கோம்னா நம்ம சுரேஷ் ப்ரோ தான். இவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சுரேஷ் எஸ்கேன்னு போட்டிங்கன்னா இவரோட சேனல் வரும்.
காரு இந்த காரில் இருந்தால் காரோட ஸ்பாட்ஸ் அண்ட் கார் எவ்வளோ வேகத்தில் போகும் அந்த மாதிரி சில டெக்னிக்கலாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு சேனல் தான். நீங்கள் வேணும்னா இவர் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஒரு நீங்கள் கூட இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது எஸ்கே இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்? எஸ்கே சுரேஷ் எஸ்கேஆர் சாரி சுரேஷ் எஸ்கேஆர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சொல்லுங்கள், ரவுண்டுக்கு வந்துருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ணலான்னு வந்திருக்கோம். இது வந்து செம்மையாக போகும்னு நினைக்கிறேன். பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இது வந்து தெறிக்க விட போகிறோம். இப்போ வந்து ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் யார் இறங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ப்ரோ தான். அவர் எடுத்து அடி சும்மா இடி மாதிரி விழும். இப்போ ஒரு 2 பிளேயர் உள்ள கிரவுண்டில் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முரளி அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய். இப்போ வந்து எங்க டீம் தான் பேட்டிங் எடுத்திருக்கு. எங்க டீம் கேப்டன் பாத்தீங்கன்னா சும்மா குமரன் ப்ரோ, நாங்க தான் பேட்டிங் இப்போ சும்மா தெறிக்க விட போறோம் இந்த மேட்சை. இப்போ இறங்கி இருக்குது பாத்தீங்கன்னா கருணாகரன். ஃபீல்டிங்லாம் பக்காவா இருக்கு நம்ம டீம்ல. இர்ஃபான் சார் வந்து இப்போ பவுலிங் போட போறாரு, நான் பாத்துறேன். ஃபர்ஸ்ட் பால் செம்மையா அடிச்சாரு. ஆனா அந்த பக்கம் போனா ரன் கிடையாதுன்றது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். இந்த பால் வந்து 6. ஸோ வெல் டன் ப்ரோ, கை விடு ப்ரோ. செம்ம அவ்வளோதான். நாங்கள் ரீச் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்கி சார் இறங்கியிருக்காரு. அவுட். அதாவது இங்க பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவங்க வந்து ஏமாத்துறாங்க. ஆனா முரளி வந்து போடுறான். கருணாகரன் 2வது வாட்டி 6 அடித்துள்ளார். கருணா ப்ரோ சூப்பர். செகண்ட் 6. அப்பா, கருணாகரன் 3வது 6. அதாவது தொடர்ந்து 3 6 ஒரு 4. கேப்டன் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. கருணா ப்ரோ வந்து பால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி எங்க வெளியே அடிச்சிட்டாரு. பால் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. ரன் எவ்வளோ? 40 ரன்னு. அவ்வளோதான். இன்னும் வந்து 40 ரன் எடுத்துட்டோம். இன்னும் நம்ம டீம்ல பிரசாந்த் சார்லாம் இருக்காரு. ஸ்கோர் 45. Oh my god. பால தொலைக்கிறதே உங்களுக்கு பெரிய வேலையா போயிடுச்சு கருணாகரம் ப்ரோ. Oh my god. அடுத்ததாக நம்ம டீம்ல தீபக் சார் இறங்கி இருக்காரு. Half century. அவ்வளவுதான். நம்ம டீம் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டோம். நாங்க எங்க அரசாலும் அது புரியுது. நிறைய மாட்டாங்க. குமரன் ப்ரோ ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு. அவன் புடிச்சிருவான் ஈஸியா. வேணாம் இன்னத்துல ஓட முடியாது. வேணாம். வசந்த் ஹீரோ இறங்கியிருக்காரு இப்பதான். பில்டப் நல்லா இருக்கு. ஆனா பால் போகுமான்னு தெரியல. போடு. வா, கேப் பார்த்து அடிச்சிருக்காரு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால்
ரன் ரீச்சிலே அவுட் ஆயிரு வரவன். அடி போட அடி வாங்கி விட்டார் பாலர். அடப்பா சாம சிக்ஸ். பரவாயில்ல பொறுமையாடுங்க. இல்ல ரெண்டே பாதம் மட்டும். ஐயோ முடியல, என்னால் முடிஞ்சது ஒரு 4 ரன் ஆச்சு நம்ம டீமுக்காக. நம்ம டீம் வந்து ஒரு 80 ரன்ஸ் வச்சுருக்கோம். என்னை வந்து கீப் பண்ண விட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேட்சே வராத இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளேயர் முரளி வந்து இறங்கியிருக்கான். அவன் வந்து எப்படியோ நம்ம சைடில் ஒரு கேட்சாச்சும் அடிப்பான், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஹா பாலை திணறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உக்காந்துட்டு அவனை ஓட விடு, அவனுங்களே டயர்ட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ரோ போய் கர்ணா ப்ரோ என்ன பண்றீங்க? வேற இல்ல வேற மாதிரி தெரியுது அங்கேருந்து உக்காந்துட்டு இருக்கு. கருணா வந்து 3 6 ஒரு 4 தொடர்ந்து அடிப்பாரு, நான் நினைக்கவே இல்லை. செம்மையா ஆனாப்ல. A few minutes later. ஒரு பால் வந்து என்கிட்ட வந்தது, பிடிச்சி தூக்கி போட்டேன். கேட்செல்லாம் வரல. கேட்ச் பிடிச்சிருந்தா கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும். கிரிக்கெட்லாம் நான் விளையாடவே வரமாட்டேன். இவங்க ஆஃபீஸில் இருந்து நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னை பிடிச்சி தூக்கி என்னை பைக்கில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த குமரன் ப்ரோவும் கருணாகரம் ப்ரோவும். ஐயோ எனக்கு வர பிளானே இல்லை. சரி வந்து அப்படியே ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ ஃபயராக இருக்கேன். கை பயங்கரமாக வாங்கிச்சு. சரியான கேட்ச் வந்தது, விட்டேன், பிடிக்கவே இல்லை. விரல் தான் நல்லா மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் வந்துட்டு பவுலிங் போடுறாரு. அதை வந்துட்டு நம்மளுக்கு வீடியோவில் வந்துட்டு ஜூம் பண்ணி போட சொன்னார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நோ பால் போட்டிருக்கா. அப்படி இப்போ ஃப்ரீ ஹிட்டு. ஆகா தூக்கி அடிச்சிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங். வசந்தோட அடுத்த பாலு வலுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 80 ரன்னு நாங்கள் அடித்தோம். வந்து நம்ம வின்னு ஃபர்ஸ்ட் சொல்லாதனால டாஸ் போட்டு அவங்க மறுபடியும் பேட்டிங் பிடிச்சாங்க. ஆமாம் அவங்க வந்துட்டு ஒரு 55 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் பயங்கரமா பொய். ஆமா கோல்மால் பொய் எல்லாமே இருக்கு. நம்ம டீம் வந்து ஆமா, அதாவது இப்போ வந்து பவுலிங் போட்டது வந்து நம்ம வினோத் ப்ரோ தான். நம்ம டீம் வந்து ரொம்ப உண்மையா இருக்காங்க. பயங்கரமா பித்தலாட்டம் பொய் இப்படிலாம் ஆடுறாங்க அந்த டீம். இதுல வந்து ஷாட் ப்ரோ பேட் கைட்டாச்சு சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. வர நிறுத்துற அவன. அவங்க நாங்க வந்து 54 ரன் வச்சிருக்கோம். அவங்க அடிச்சிருக்காங்கடா. அவங்க வந்து 54 அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சேஸ் பண்ணோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஆட்டத்துல கருணா ப்ரோ இறங்கி இருக்காரு. போன மேட்ச்ல 3 6 1 6 எத்தனை 4 விழ போகுதுன்னு தெரியல. 6 சொன்னா ப்ரோ சொன்னாமலே 6 அடிச்சிட்டா போல. கேப்டன் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. கர்ணா ப்ரோ ஸ்டைல்ல சொல்லணும்னா இப்போ இன்னொரு 6. பாலை தொலைக்கிறதே இவர் வேலையா போச்சு. எத்தனை பால் தான் தொலைப்பாருன்னு தெரியல இவரு. 2 பால் எடுத்துட்டு 2 பாலே தொலைச்சிட்டாரு. எத்தனை பால் ப்ரோ அடிப்பீங்க? உங்களுக்கு இருக்க வேகம் விவேகத்துக்கு எங்கேயோ போகுது ப்ரோ பாலு. ஃபீல்டர்ஸ்லாம் வெறித்தனமா பால் தேடிட்டு இருக்காங்க. கர்ணா ப்ரோ அடிச்ச பால் வந்து வானத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. இவர் அடிச்ச பால் தான் பாத்துங்க. சொல்லுங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அடிச்ச பாலுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? பவர் வேகம் ட்ரை பண்ணாரு, பால் வெளியே போறேன்ட்டு தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஷாட் தான். இங்கிட்ட அடிச்சிருக்கலாம். நீங்க அடிச்சது செம்ம ஷாட் சார். ஆனா எல்லாமே வெளியே தான், உள்ள எதுவுமே கிடையாது. வீடியோல எடுத்து வச்சிருக்கீங்களா? வீடியோ வச்சிருக்கீங்களா? இருக்கு. வீடியோ இருக்கு. ஆமா, ரீப்ளே. A few minutes later. 6 பட்டா பாக்கியம் படாதிலையும் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு கர்ணா. மேல பால ரெண்டு வரும் இல்ல 2 சிங்லாம் போவே இல்லையா? அவன் ஓடவே 2 பேரும் ஓடல.
சொன்னா உண்மை சொல்லுங்கப்பா. உண்மை அப்படியா? சொல்லுங்கப்பா. அப்ப 6 இல்ல போகுது. நீங்க உண்மை சொல்லுங்க. 6 அது 6 இல்லையா? நீங்க உண்மை சொல்லுங்க. 6 இல்லையா அது? நீ சொல்லுங்க. இது பயங்கரமான பால். நோ பால். ஐயோ ஐயோ. வெற்றிகரமாக நாங்க தோக்க போறோம். எவ்வளவு ப்ரோ ரன் வச்சிருக்கோம்? எவ்வளவு ரன் வச்சிருக்கோம்? நம்ம 32 32 அடிச்சிருக்கோம். இன்னும் 22 அடிச்சா இன்னும் ஒரு ஓவருக்கு 22 அடிக்கணும். ஆமா 22 அடிக்கணும். ஆனா நாங்க தோத்துருவோம் ப்ரோ. இல்ல வாய்ப்பு இருக்கு. அருந்துக்கரையும் வாய்ப்பு இருக்கு. 63 மேக்ஸ். ஓகே ஓகே, நம்ம கிட்ட ஒரு வெல் பிளேயர் இருக்காரு. இங்க பாருங்க, இவர் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பயமே இல்ல. காட்டுவாசி பாக்கிறதுக்கு. ஆனா அடிச்சா 6 போகும். 6 தான் இப்ப ஃபுல்லா ஒரு பல்கா இப்போ ஆட்டத்திலே ரொம்ப முக்கியமான பாலா இது இருக்க போகுது. கமான் டைகர். இவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இங்க பாருங்க, ஆடாவனா சாம் சார் வந்துடுறாரு. இது பொய் அது பொய்ன்னு 32. இவங்க பஞ்சாயத்தே ஃபர்ஸ்ட் பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. நாங்க வெற்றிகரமாக இந்த மேட்ச்ல வந்து தோத்துருக்கோம். ஸோ நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா தீபக் ப்ரோ இருக்கோம். இவரால தான் கேமே தோத்து போயிடுச்சு. நம்ம பாய்ஸ் சூப்பர் பாய்ஸ். ஏதோ பொண்ணை பார்த்து நிறுத்திட்டானுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தோத்துட்டு ஜூஸ் சாப்பிட வந்திருக்கோம்.